அஸ்ஸலாமு அலைக்கும். மை பேக்கிங் ஸ்டோரி 17. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான். 1/4 கிலோ தான் பார்க்குறோம். நம்ம 1/4 கிலோ ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வந்து கேக் டின்ல தான் நம்ம ஊற்றி செய்கிறோம். 1/4 கிலோ ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதை வந்து கேக் டைப்பில் வந்து டெக்கரேட் பண்ணி அவங்க கேட்டிருந்தாங்க. ட்ரிபிள் சாக்லேட் வந்து நம்ம டார்க் மில்க் ஒயிட் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் போடுற மாதிரி போடுவோம். சில கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிப்போம். இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் வேணாம், எனக்கு மில்க் டார்க் மட்டும் லோட் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி நம்ம மில்க் டார்க் மட்டும் லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதிகமாகவே சாக்லேட் வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட ஜஸ்ட் 300 தான். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அதிகமான குவான்டிட்டிலே பண்ணுறோம். கரெக்டாக 250 கிராம்னா அதே ரேஞ்சில் இருக்காது. 400 to 350 அந்த வெயிட்டில் வந்துடுது நம்மளுக்கு ஆக்சுவலி. ஏன்னா இந்த கஸ்டமருக்கே நான் லாஸ்ட்டில் வெயிட் போட்டப்ப எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. 400 தொட்டுருச்சு கிட்டத்தட்ட. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ்லாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம ப்ரௌனியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரை எல்லாமே நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி அதிகமாக நம்ம அழகாக எவ்வளோ சாக்லேட்ஸ் மில்க் அண்ட் டார்க் சாக்லேட்லாம் லோட் பண்ணுறோம் பாருங்கள். கண்டிப்பாக சாக்லேட் லவர்ஸ்க்கு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனின்றது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அதை நீங்கள் பைட் பண்ணும்போது ஒவ்வொரு சைட்லேருந்து ஒவ்வொரு சாக்லேட் ஒரு ஃப்ளேவர்ஸ் வர்றது வந்து அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம அழகாக நம்ம லோட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு டெம்ப்டாக இருக்கும். நம்மளோட ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி இல்லை எனி அதர் ப்ரௌனிஸ் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அதை அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம பேக் பண்ணி இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனிஸ் முட்டை மிட்டாய் இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஏதாவது ஸ்கூல் ஈவெண்ட் காலேஜ் ஈவெண்ட் இந்த மாதிரி எதுக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம இல்லை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அது அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்போ நான் குத்தி காமிக்கிற பாருங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாவே பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். என்னோட ஓடிஜியில் வந்து நான் 35 minutes வைப்பேன். ஸோ அப்போ தான் எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ பாக்ஸில் வந்து நான் ஆல்ரெடி வச்சு பார்த்தேன் கரெக்டாக போகுதான்னு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு போகுது. ஸோ நான் அதே அவங்களுக்கு இது பண்ண பேப்பர்லேயே நான் வச்சுட்டு அழகாக அந்த சைட்லலாம் அழகாக கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து அவங்க வந்து நட்டல்லா க்ரீம் போட்டு கொடுக்க சொன்னாங்க. ஸோ ட்ரிபிள் சாக்லேட்டுக்கு நட்டல்லா போட்டு அது இன்னும் வேறு விதம் மாதிரி டேஸ்ட்டாக ரொம்ப எம்மியாக இருக்கும். ட்ரிபிள் சாக்லேட்லேயே நான் டார்க் இல்லை மில்க் ஒயிட் அந்த மாதிரி போடலான்னு தான் கேட்டேன். பட் ஆனால் நட்டல்லா போடுறதே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு லைட்டாக மட்டும் நட்டல்லா போட்டு கேட்டிருந்தாங்க, மேலே சும்மா ஸ்ப்ரிங்கிள் ட்ரிசில் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அழகாக ட்ரிசில் பண்ண மாதிரி அழகாக போட்டுட்டேன் நானும். ஸோ போட்டுட்டு சும்மா நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு லைன் போட்டு ஒரு டிசைன் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு சைட்லலாம் சாக்கோ சிப்ஸ் வைக்க போகிறோம். ஸோ சாக்கோ சிப்ஸும் கஸ்டமைசேஷன் தான். ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து மில்க் அண்ட் டார்க் மட்டுமே வச்சு நம்ம சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கோம். ஒயிட் அவங்க வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சைடில் 2 சைட்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து மில்க் சாக்லேட் வச்சுட்டு அப் அண்ட் டவுனில் வந்து டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை சாப்பிடும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க நட்டலாவும் டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், அதே சமயம் ட்ரிபிள் சாக்லேட்டே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி 1/2 kg ஆர் 250 கிராம் ஆர் 1 kg இது மாதிரிலாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான கஸ்டமைசேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஃப்ளேவர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சாக்லேட்ஸ் ப்ரௌனியில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ரௌனி டப் இருக்குது நம்மக்கிட்ட, ப்ரௌனி பீசஸ் இருக்குது, பல்காவும் இருக்குது, ப்ரௌனி கேக்ஸ் இருக்குது, முட்டை மிட்டாய் இருக்குது. எல்லாமே நீங்கள் நம்மக்கிட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம புதுசாக ப்ரௌனி கப் கூட லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ரௌனி கப்னா ப்ரௌனி கப் கேக், அதுவுமே ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உள்ளது தான். அதுலேயே நம்மளுக்கு மேலே நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஃப்ராஸ்டிங் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நார்மலாக ஒயிட் சாக்லேட் மில்க் சாக்லேட் அந்த மாதிரி கனாஷ் வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நட்டலா கனாஷ் வச்சு கூட பண்ணிக்கலாம். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். நட்டலா வந்து நீங்கள் அந்த கனாஷோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட ப்ரௌனியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டா அகெயின் சொல்கிற மாதிரி தான் அகெயின் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நம்ம ப்ரௌனி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் கேக் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணால் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். நம்ம அழகாக டேப் போட்டு நம்ம அழகாக அதை பேக் பண்ணி நம்ம லோகோ ஸ்டிக்கரும் ஒட்டிட்டு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஎம் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க.
மெசேஜ் எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் என்னோட நம்பரே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட அகைன் அண்ட் அகைன் ஆர்டர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலை பார்க்குறீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட மெசேஜ்க்காக நான் காத்துட்ருக்கேன். ஸோ அதிகமாக என்கொயரிஸ் பண்ணுங்கள். ப்ரௌனிஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை எல்லாமே. ஓகே, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.